புயல் வந்து 2.0க்கு வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பார்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை பக்கம் போய் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கி தன்னுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து இலங்கையை மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு 334 உசுரை காலி பண்ணி 400 பேருக்கும் மேல எங்க இருக்கிறாங்கன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை விட மிகப்பெரிய நிலச்சரிவை ஏற்படுத்தி மண்ணுல மனுஷங்களை மொத்தமா புதைச்சி காப்பாற்ற முடியாத அளவுக்கு மாத்தி விட்டுட்டு இலங்கையை ஒரு புரட்டியை போட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து, அதுவும் எப்படி போகுமா, கடல் வழியாக மட்டும்தான் பயணிக்குமா. திருப்பி நாகப்பட்டினத்துல வந்து வலுப்பெற்று நாகப்பட்டினம் வேதாரண்ய பகுதியும் ஒரு சூறையாடி 233 மில்லிமீட்டருக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையும் கொடுத்துருச்சு. அதோட தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துச்சு. ஆனா இது தாக்கம் என்னன்னா, புயலாக இருக்கக்கூடிய தாக்கம் குறைஞ்சதே தவிர அது மேக கூட்டங்களை உருவாக்குறதும் அந்த மேக கூட்டங்கள் மூலியமாக ஒரு சுழற்சியை உருவாக்குறதும் அதை நிறுத்தவே இல்லை. கண்டிப்பா இன்னும் 20 நாட்களுக்கு நம்ம நாட் சேஃப் ஜோன்ல தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ரெடியாக இருந்துக்கோங்க. தயவு செய்து எந்த பொருளையும் பறனையிலேருந்து கீழே இறக்கிடாதீங்க. தூக்கி பறனை மேலேயே வைங்க. எப்போ வேணாலும் தண்ணி வரும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம.